பயணத்தில் துவா கபூல் ஆகும், முசாஃபிருடைய துவா கபூல் ஆகும். சொன்னாங்க சலாது தாவாத்தின் லா துரத்து, 3 பேருடைய துவா மறுக்கப்படுவதில்லை. தாவத்துல் வாலித், பெற்றோர் தந்தை பிள்ளைகளுக்காக செய்கிற துவா, தாவத்து சாயிம் நோன்பாளியின் துவா, தாவத்துல் முசாஃபிர் பயணியின் துவா, பயணத்தில் கேட்குற துவாக்கள் கபூல் ஆகும் என்று உலமாக்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, துவாவுடைய விஷயத்தில் நாம் இவ்வளவு விஷயங்களை சொல்கிறோம். இந்த விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரணும். அதில் முக்கியமாக ஒன்றை சொல்லிக்கொள்கிறேன், துவா ஏற்கப்படணும் என்று தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் இல்லையா? துவா ஏற்கப்படணும்னு ஆசைப்படுற நீங்கள் அல்லாஹ்வுடைய எல்லா விதியையும் பொருந்தி கொள்ளணும். அல்லாஹ்வுடைய எல்லா விதியையும் பொருந்தி கொள்ளணும். அதனால தான் சில பெரியவர்கள் கேட்டாங்க, எப்பா அல்லாஹ்வுடைய எல்லா முடிவுகளை நீ பொருந்தி கொள்வது இல்லை, ஆனால் அல்லாஹ் ஒன்றை பொருந்தி கொள்ளணும்னு நீ துவா கேட்டுட்டு இருக்கிற. அல்லாஹ்வுடைய முடிவுகளை நீ பொருந்தாமல் அவன் உன்னை பொருந்தி கொள்ள வேண்டும் என்று நீ எப்படி எண்ணுகிறாய்? இப்போ துவா ஏற்கப்படுவதற்கான காரணங்கள்ல ஒன்று, ரப்பு என்ன நினைக்கிறானோ அதை நான் பொருந்தி கொள்வேன். ஒரு பெரியார் சொன்னாங்க, 40 வருஷமாக அல்லாஹ் என்னை எந்த நிலையில வச்சானோ அதை நான் வெறுத்ததும் இல்லை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றினாலும் நான் அதிருப்தி அடைஞ்சதும் இல்லை. என்ன ரப்பு நாடுகிறானோ அதான், அதனால அல்லாஹ் கேட்டதை எல்லாம் கொடுத்து விடுகிறான் என்று. சஹாபா பெருமக்கள் அவங்க மௌத்தாகிற நேரத்தில் அவங்க கேட்ட சில துவாக்களை கூட அல்லாஹ் எப்படி கபூல் செஞ்சான் என்பதற்கான ஒரு 2 நிகழ்வுகளை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு சஹாபி ஆசிம் பின் சாபித் என்று ஒரு சஹாபி, ஹஜ்ரத் உமருல்லான் அவங்களுடைய மனைவியினுடைய சகோதரர் தான் இந்த ஆசிம். அவர் ஒரு போர்க்களத்தில் எதிரிகளில் பல பேர்த்த என்ன செஞ்சாரு, கொண்டுறாரு. அதில் ஒரு பெண்மணியினுடைய மகன்களை பூரா அவர் கொலை செஞ்சிடறாரு. அந்த அம்மா ஒரு இணை வைக்கிற முஷ்ரிக்கான பெண்மணி. அந்த அம்மா சபதம் எடுத்துச்சு, யார் இந்த ஆசிமுடைய தலையை வெட்டி என்னிடம் கொண்டு வர்றாங்களோ அவருக்கு 100 ஒட்டகம் நான் கொடுப்பேன், அவருக்கு முன்னால் அவருடைய தலையை வைத்து எல்லாருக்கும் மது விருந்து பரிமாறுவேன் என்று அந்த அம்மா சபதம் எடுத்துச்சு. அந்த அம்மா அந்த பிள்ளைகளுடைய அந்த தாயார் அண்ணங்க சபதம் எடுத்துருச்சு. இந்த நிலையில் ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு பனு லஹ்யான்கிற ஒரு கூட்டம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, உங்கள் தோழர்களில் சில காரிகளை அனுப்புங்க, எங்களுக்கெல்லாம் குரானை கற்றுக் கொடுக்க அனுப்புங்க, நாங்கள்லாம் முஸ்லீமாக இருக்கிறோன்னு சொல்லி ஏமாத்திட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்பி ஒரு 70 பேர்த்த அனுப்புனாங்க. அதில் இந்த ஆசிம் பின் சாபித்தும் ஒருவர். அப்போ இவங்கெல்லாம் போகிறாங்க. அப்போ தான் தெரியுது தாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோன்னு சொல்லி அங்கே ஒரு போர் நடக்குது. அந்த போரில் இவரும் வீர தீரமாக போராடி இவரும் கொல்லப்பட இருக்கிறார். இப்போ அவருக்கு ஒரு பயம், கொன்னா அந்தம்மா இப்படி சபதம் எடுத்திருக்குது இல்லையா, அதனால அவர் அல்லாஹ்ட்ட துவா செய்கிறாரு, எல்லாம் நான் உன்னுடைய தீனுக்காக போராடி இருக்கிறேன், என்னுடைய உடல் என்னுடைய எலும்பு எதையுமே காஃபிர்கள் கையில் கிடைக்காமல் நீ பாதுகாக்க வேண்டும், எதுவும் காஃபிர்களுக்கு எல்லாம் கிடைக்கக்கூடாது, நீ பாதுகாத்தன்னு துவா செய்கிறார். அவர் இறந்துறார், கொல்லப்பட்டுறார். கொல்லப்பட்டு கிடக்கிற போது அங்கே இருக்கிறவர்கள்லாம் பேசிக்கிறாங்க, அந்த அம்மா ஒரு சபதம் பண்ணி இருக்குது, நாம் அந்த தலையை வெட்டி கொண்டு போய் கொடுத்தா 100 ஒட்டகம் கிடைக்கும், அந்த 100 ஒட்டகத்துக்காண்டி ஒரு தலையை வெட்டா கொண்டு போயிடலாம் இல்லையான்னு சொல்லி வெட்டுறதுக்காண்டி போகிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், அவரை சுற்றி தேனீக்களுடைய ஒரு பெரிய கூட்டத்தை அரணாக்கிடுறான். இவங்கெல்லாம் போகிறாங்க, தாண்ட முடியல, சுற்றி தேனீக்கள் அப்படியே அவரை சுற்றி வலையினங்க அரண் மாதிரி நிற்குது. சரி விடுங்க, சாயங்காலத்துக்குள்ளே இந்த தேனீக்கள் கலைஞ்சிரும், மாலையில் நாம் போகலான்னு சொல்லி எல்லாரும் திரும்பிடுறாங்க. மாலைக்குள் அல்லாஹாலா ஒரு கனமலையை அனுப்புகிறான். அந்த மலையில் அவருடைய அந்த ஜனாசாவை மலை எங்கோ தூரத்திற்கு எடுத்துகிட்டு போச்சு, எங்கே போச்சுன்னே தெரியாது. இவங்க போய் பார்க்குறாங்க, அவருடைய உடல் கிடையாது. இது ஒரு அற்புதம். இது இறக்கும் முன்னால் அவர் கேட்ட துவா அது. அதே மாதிரி தான் ஹுபைபுங்கிற ஒரு சஹாபி, மக்கால் அவரை பிடிச்சு வச்சு அவரை கொடுமைப்படுத்தி கொள்றாங்க, அவரை தூக்கில் ஏற்றுறாங்க. அவரை தூக்கில் ஏற்றி என்ன செய்கிறாங்க, கொள்றாங்க. அவர் இறக்குற நேரத்தில் ஒரு துவா செய்கிறார், எல்லாம் என்னை கொல்வதில் பங்கெடுத்த அத்தனை பேரையும் எண்ணி எண்ணி நீ கொல்லணும், யாரையும் விட்டுறக்கூடாது. அல்லாஹும்ம அஹ்ஸிஹிம் அததா வக்துல்ஹும் பததா வலா துப்கி மின்ஹும் அஹதா. எல்லாம் இவர்கள் ஒவ்வொருவரையும் எண்ணி எண்ணி ஒரு நபரை விடாம நீ எல்லாத்தையும் நீ என்ன செய்யணும், கொல்லணும்னு சொல்லி அவர் அந்த துவாவை செய்யும் போது அங்கே அபூ சுஃபியானும் இருக்கிறார். அபூ சுஃபியானும் அங்கே இருக்கிறார். அவருக்கு தெரியுது, ஏன்னா காஃபிர்களுக்கு தெரியும் முஸ்லீம்களுடைய துவாவுடைய வலிமை என்ன. அவர் பக்கத்தில் அப்போ முஆவியா சின்ன பையனாக இருக்கிறார். முஆவியா சொல்கிறாங்க, அந்த நேரத்தில் என் தந்தை என்னை அப்படியே தள்ளி விடுறாரு, அந்த துவா என்னையும் பாதித்து விடுமோ அப்படின்னு சொல்லி.
அந்த நேரத்தில் இருந்த அவருடைய கொலையில பங்கெடுத்த எல்லாருமே பின்னால் காஃபிராக கொல்லப்பட்டாங்க, 2 பேரை தவிர. ஒன்று அபு சுஃபியான், இன்னொருத்தர் சயீத் இப்னு ஆமிர். அந்த இருவர் விஷயத்துல அல்லாஹ்வுடைய ரகசியம் வேற. அவரை தவிர மற்ற எல்லாருமே அவர் சொன்னது போல அடுத்தடுத்த போர்கள்ல எல்லாருமே ஒருவர் விடாம மிக மோசமாக கொல்லப்பட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அவங்க உலகத்திலேயே அவங்க இறக்கும் நேரத்தில் கேட்குற துவாவை கூட கராமத்தன் அல்லாஹ் வெளிப்படுத்துறான். எனவே அருமையானவர்களே, நாம் வாழுகிற இந்த காலம் எல்லா வகையிலும் நெருக்கடிகள் நிறைந்த ஒரு காலம். அல்லாஹ்விடத்தில் துவாவுடைய இன்பத்தை நாம பெறணும், துவாவில் நிராசை அடையக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உதுல்லாஹ வ அன்தும் மூகினூன பில் இஜாபா, அல்லாஹ்விடத்தில் துவா நம்பிக்கையோடு கேளுங்க. இன்னொரு ஹதீஸ், அழகான ஹதீஸ் சொன்னாங்க, லா தாஜிஸு அனித் துவா, துவாவில் இயலாமல் போயிடாதீங்க. லன் யஹ்லக மஅத் துஆஇ அஹதுன், துவா செய்து யாரும் அழிவதில்லை. எனவே 2 விஷயம் மனசுல வச்சுக்கங்க. ரப்பு எஜமான், அவனிடத்துல கேட்பதே நமக்கு பெருமை. அவன் கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் கேட்கறது பெருமை. துவா செய்யும் போது இந்த எண்ணத்துல மட்டும் செய்யுங்க, நான் அவன்கிட்ட கேட்கிறேனே அதுவே எனக்கு பெருமை. 2வது, துவா செய்பவர் ஒரு நாளும் அழிந்து போக மாட்டார். இந்த 2 அடிப்படையோடு அல்லாஹ்விடத்தில் கையேந்தினால் நமது கோரிக்கைகள் யாவற்றையும் அல்லாஹ் நிறைவேற்றுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ் சங்கை மிகு ரமதானை உடல் நலத்தோடு நல்லறங்கள் செய்கிற வாய்ப்போடு அடைய செய்வானாக. அந்த ரமதானில் எந்தவித வீண் செயல்களும் இல்லாமல் நல்லோர்கள் ரமதானை கழித்தது போல நம்முடைய ரமதானையும் அல்லாஹ் அமைத்து தருவானாக.